ஈமான் தான் முக்கியம். ஈமானை பலப்படுத்தணும், ஈமானை உறுதியாக்கணும். ஈமானை கொண்டு நம்ம எங்க இருந்தாலும் ஈமான் இருந்தால் நாம சாதிக்கலாம். ஈமான் தான் வேணும்னு நினைக்கணும். எனக்கு என்னதான் வேணும்? ஈமான் தான் வேண்டும். ஈமானை பலப்படுத்தணும். அல்லாவை கொண்டு என் காரியத்தை நான் நடத்தணும் அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? ஆசைப்படணும், ஆர்வப்படணும். அதுக்கு நாம நம்முடைய கவனத்தை செலுத்தணும். அல்லாஹ் உதவி செய்யும். என்னன்னு சொன்னா, மறைந்து போச்சு தீன் என்ற பெயரால. தீன் இல்லாததையெல்லாம் தீனுக்குள்ள நுழைச்சிட்டாங்க. எதுக்கு, அதாவது எதுக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதை தூக்கி போட்டுட்டு பின்னாடி இருக்கிறதையெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? அது தீன் உண்மையானதாக இருக்குமா? தீன் நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? தீனு என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். எது முன்னாடியோ அதுதான் என்ன செய்யணும்? முன்னாடி இருக்கணும். முன்னாடி இருக்கிறத தூக்கி பின்னாடி வச்சுட்டு பின்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி வச்சா அது எப்படி நல்லா இருக்கும்? அது கெட்டு போனதாக இருக்கும். அப்படிதான் ஈமான் முன்னாடி, தீனில் ஈமான் என்பது முன்னாடி. ஆனால் அந்த ஈமானை தூக்கி பின்னாடி போட்டாங்க. ஈமானுக்கு பின்னாடி தான் இபாதத்துகள். அமிலு வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹ். ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்பவர்கள் தான் அல்லாஹ் சொல்றான். இப்போ ஈமானை தூக்கி பின்னாடி போட்டு இபாதத்தை எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சாச்சு. இப்போ என்ன ஆகும்? தீன் என்ன ஆகி போச்சு? இப்போ இபாதத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குது, தானும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். தீன் இல்லவே இல்லை. தீன் என்ன ஆகி போச்சு? நாசமா போச்சு. தீன் இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. அடித்தளமே இல்லை, அடித்தளமே போடலை. அப்படியே மேல மேல பில்டிங் கட்டினா எப்படி நிற்கும்? அதுல மனுஷன் தூங்க முடியுமா? உள்ள நுழைய முடியுமா? என்ன ஆகும்? உயிருக்கே ஆபத்து. அதுபோல தீன் என்பது இபாதத்துகள் முன்னாடி அல்ல. இபாதத்துகள் இருக்குது தீன்ல, இபாதத்துகள் தீன்ல இருக்குது. ஆனால் இபாதத்து முன்னாடி இல்லை, ஈமான் தான் முன்னாடி. ஈமானை முன்னால் வைத்து இபாதத்து பின்னால் வந்தால் தீன் சரியாக இருக்கும். ஈமானை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு இபாதத்தை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சா அந்த இபாதத்தும் ஷிருக்கும் குஃப்ருமாக ஆயிரும். பள்ளிகள், ஏன் கஅபத்துல்லாஹ்விலேயே இபாதத்துலாம் என்னதான்? ஷிருக்கும் குஃப்ரும் தான். ஷிருக்கும் குஃப்ரும் தான் நடக்குது. காபாவிலே பெருமைக்கு தான் என்ன நடக்குது? இபாதத்துகள் நடக்குது. ஹஜ்ஜு, உம்ரா எல்லாம் பெருமைக்கு. போயிட்டு வந்தா ஹாஜின்னு சொல்லணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த 4 ஹஜ்ஜு, 4 உம்ரா. என்ன இல்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷிர்கை தடுத்தார்களோ, சிலைகளை வைத்து வணங்கினாங்க. யாரும் சிலையை வணங்குறது இல்லை. பெரிய சிலையை அவனே இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லோரும் அவரவர்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஈமான் இல்லை. கஅபாவில் இல்லை, மக்காவில் இல்லை, மதீனாவில் இல்லை, எங்கேயும் இல்லை. ஈமான் எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா ஈமானை பாதுகாப்பானாக.